இப்ப இந்த விஷயம் தீய விஷயம் பண்றதுக்கு நம்ம ஒற்றுமையா சேர்ந்துக்கலாம். ஆமா. ஆனா தீயவர்கள் அப்படி பண்றாங்க. வலிமையாயிட்டே போறாங்க. ஆனா நல்லவர்களுக்கு கொஞ்சம் ஈகோ அதிகம் தான். அது இயல்பு தான். அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி சில நோக்கங்களுக்காக அவங்க ஒற்றுமை அடைய வேண்டும். அந்த ஒற்றுமை சரிங்க. அடையல அப்படின்னா தான், நம்ம வலிமை அடைய முடியாம இவ்வளவு சிக்கல்கள் உருவாகுதுங்க. இப்ப சத்தியுகம், கலியுகம்ன்ற விஷயம் நெறைய பேர் காலத்தின் அடிப்படையில பேசிட்டு வராங்க ஐயா. ஆனா என்னுடைய சரிங்க. புரிதல்ல நான் அந்த காலத்தின் அடிப்படையிலான விஷயங்கள நான் நம்பல. அது எத்தன வருடங்களோ இருக்கட்டும், அந்த ஆராய்ச்சிக்கு நான் வரல. சரிங்க. நல்லவர்களிடம் மக்கள் செல்வாக்கும், அதிகாரமும், பொருளாதாரமும் சேர்ந்துச்சுன்னா, நல்லாட்சி நடக்கும். அப்ப கண்டிப்பா. அதுக்கு பேரு சத்தியுகம். தீயவர்களிடம் செல்வாக்கும், அதிகாரமும், பொருளாதாரமும், மக்கள் சக்தியும் சேர்ந்துச்சுன்னா, அவன் அத ம். வச்சுக்கிட்டு மேலும் தீயது தான் பண்ணுவான். அதுக்கு பேரு ஆமா. கலியுகம். இந்த வித்தியாசம் கண்டிப்பா. மட்டும் தாங்கய்யா நான் பார்க்கிறேன். அப்ப சிறப்பு, நாம செய்ய சிறப்புங்க. வேண்டியது, நம்முடைய வலிமைய அதிகப்படுத்தி, எல்லா வகையிலயும் நல்லவங்க தன்னுடைய வலிமைய அதிகப்படுத்தி, அதாவது ஒரு 4 விதமான கடமைகள் இருக்குங்கய்யா. தனி மனித கடமை. நமக்கு நம்மளே செஞ்சுக்கிற கடமை. நம்ம உடலுக்கும், நம்முடைய புத்திக்கும், நம்முடைய ஆமா, ஆத்மாவுக்கும், உயிருக்கும் செஞ்சுக்கிற கடமை. குடும்பக் ஆமா. கடமை. நம்மை சார்ந்து இருக்கிற குடும்பத்துக்கு செய்யற கடமை. சமூக கடமை. சரி, இந்த சமூகத்த சார்ந்து தான் வாழ்றோம். அப்புறம் இந்த உலக கடமை. மத்த உலகம், இந்த சரிங்க. இயற்கைகளை பாதுகாக்கிறது, இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்கணும். அப்ப இந்த தனி மனிதம், குடும்பம், சமூகம், உலகம். இந்த 4 விஷயங்களையும் சேர்த்து ஒருத்தர் கடமை செஞ்சா மட்டும் தான், அது உண்மையான, நியாயமான, தர்மமான செயலாக இருக்கும். இந்த 4 விஷயங்கள்ல ஒரு விஷயத்துக்கு நன்மை இல்ல. எனக்கு நன்மை இருக்குது, என் குடும்பத்துக்கு நன்மை இருக்கு. சமூகத்துக்கு நன்மை இல்ல, உலகத்துக்கு நன்மை இல்ல. அப்படி ஒரு செயல் செஞ்சா அது அநியாயமான செயல் தான். இல்ல மத்த 3க்கும் நன்மை இருக்கு. நீங்க எத விட்டு எத நீங்க செஞ்சாலுமே, அது அநியாயமான செயல் தாங்கய்யா. எப்போ ஒரு சிறப்பு, ஒரு சிறப்பு. இன்டெலிஜென்ட்டான பர்சன், ஒரு புத்திசாலியான மனிதர், விழிப்புணர்வு பெற்ற மனிதர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் தனி மனிதனாகி நமக்கும் நன்மை தருதா? நம்மை சார்ந்த குடும்பம், சமூகம், உலகத்துக்கு நன்மையான்னு பார்ப்பாங்க. இப்படி செய்யற கண்டிப்பா, செயல் மட்டும் தான் உண்மையான, தர்மமான, சத்தியமான செயல். இந்த 1ல கண்டிப்பா. நன்மை இல்லன்னாலும், அது அநியாயமான ம். செயல் தான். இதுதாங்கய்யா கண்டிப்பாங்க. என்னுடைய பேஸு, மூலங்கய்யா. அப்ப சிறப்பு, நெறைய சிறப்புங்க. அந்த உச்ச அனுபவங்கள் தான். அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த பூமிக்கு ஒவ்வொருத்தர் காரணத்துக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இறை பாதையில ஆன்மீகம் நோக்கி நகர்றப்ப, அது இறைவன் அருளால தான் நடக்கும். எல்லாரும் நகர முடியாது. அப்படி சரிங்க. நகர்றப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா, நாம் அனைவரும் கருவிகள்ன்ற உண்மை நமக்கு தெரியும். கண்டிப்பா. ஆன்மீக பயணம் நம்மலாம் கருவி தான். நம்மள இயக்குற சக்தி வேறொரு சக்தி, வேறு ஒருவர் கடவுள் அப்படின்றது நமக்கு புரியும். இன்னும் ஆழமா சரிங்க. நெறைய வேதனைகளையும், சோதனைகளையும் நம்ம சந்திக்க, அந்த இறை அருளே நமக்கு இன்னொரு விஷயத்த உணர்த்தும். அதுல ம். நாம் எதற்கான சக்தி? அதான் எதற்கான கருவி? அது எல்லாமே கருவின்றது நார்மலு.